ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட் நம்ம பார்க்க போற படம் 2003 ஒரு அமெரிக்கன் கிரைம் மிஸ்ட்ரி டிராமாவாக ரிலீஸ் ஆன மிஸ்டிக் ரிவர். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். கொலை செய்யப்படுற ஒரு டீனேஜ் பொண்ணு, ஆனா சந்தேகத்தின் பிடியில் 2 குற்றவாளிகள். இதுல உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கறதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துடைய கதைக்கிழமை 1975 நடக்கிறதாக காமிக்கப்படுது. கதையுடைய ஸ்டார்டிங்ல 3 ஒரு 11-12 வயசு இருக்கிற குட்டி பசங்க, ஜிம்மி, ஷான், டேவ் அப்படின்னு அந்த 3 குட்டி பசங்க, இவங்க 3 பேரும் பாஸ்டன்ல தான் குடியிருக்காங்க. இப்போ இவங்களுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு தெரு, அந்த தெருவுல 3 பேரும் சேர்ந்து ஹாக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல திடீர்னு அங்க ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு போலீஸ்கார மாதிரி தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தன் இறங்குறான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இதுல 2 பேரு எங்க வீடு இங்கதான் சார் இருக்கு அப்படின்னு முன்னாடி ஆப்போசிட்ல இருக்க வீடியோ காமிக்கிறாங்க. ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருந்து நான் அந்த இடத்துல இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த பையன் டேவ். அந்த டேவை மட்டும், அப்படியா அங்க இருந்து இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பண்றியா, நீ ஏறு, கார்ல ஏறு, முதல்ல உங்க அம்மாட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி டேவை மட்டும் கார்ல ஏத்திக்கிட்டு அந்த நபர் கிளம்பி போயிடுறான். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, டேவ் கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கடைசியில இந்த இடத்தை விட்டு தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட இருந்து 4 நாள் கழிச்சு ஒரு காட்டுக்குள்ள இருக்க ஒரு வீடு, இது அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வர. இங்க அப்படியே படத்தை கட் பண்ணி 25 வருஷத்துக்கு அப்புறம் படம் இப்ப நடக்குது. இப்ப இந்த 3 பேருக்கும் மிகப்பெரிய அளவுல பெரிய ஒரு சம்பந்தம்லாம் அதிகமா கிடையாது. ஒன்னும் பெரிய ஃப்ரெண்டாலாம் இப்ப கிடையாது. இதுல நம்ம ஜிம்மி தான் படத்துடைய ஹீரோ. இவருக்கு ஆக்சுவலி இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, 3 பொண்ணுங்க இருக்காங்க. இதுல மூத்த பொண்ணா கேட்டி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இவருடைய முதல் ஒய்ஃபுக்கு பிறந்த பொண்ணு. இவரு இதுக்கு முன்னாடியே ஒரு லிக்வர் ஷாப்ப ஒரு திருட்டு கேஸ், அந்த விஷயமாக கடைசியில ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்ப அமைதியான ஒரு லைஃப் வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் தான். இவருக்கு வாயை விட கைதான் அதிகமா பேசும். அந்த மாதிரி ஒரு நபர் நம்ம ஹீரோ. அதே மாதிரியே நம்ம டேவ் இருக்காரு இல்லையா, அதாவது சின்ன வயசுல இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் அனுபவிச்சு கடைசியில தப்பிச்சு ஓடி வந்தவர். அவரும் இப்ப பெரிய ஆளா இருக்காரு. அவருக்கும் ஒரு பையன் இருக்கான். ஆனா அவரால அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் பட்ட அந்த கஷ்டம் அவருக்கு அப்பப்ப வந்துட்டே போகுது. அவரால் அந்த துயர்ல இருந்து மீளவே முடியல. எப்பயுமே கொஞ்சம் டிஸ்டர்ப்டா அதே அதிகமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. 3வதாக நம்ம ஷான் இருக்காரு. அவரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிடெக்டிவாக இருக்கிறார். இவங்க 3 பேருமே ஜஸ்ட் ஒரு நெய்பர்ஸா ஹாய் அண்ட் பாய் சொல்லக்கூடிய அளவுல தான் இப்ப இருக்காங்க. பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல. இப்படி இருக்கிற தருணத்துல ஆக்சுவலி நம்ம ஹீரோவான ஜிம்மிக்கு அந்த கேட்டி டீனேஜ் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பிரெண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை லவ் பண்றா. இது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க அப்பா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப். அதனால அந்த பொண்ணு சொல்லல. அவளை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய லவ்வரோட இங்க இருந்து கிளம்பி போய் லாஸ் வெகாஸ்ல தனியாக ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி தனியா போய் வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்க அந்த பொண்ணு. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஒரு பாருக்கு போய் ஜாலியா ஆட்டம் பாட்டம் அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு கொலை செய்யப்படுறா. இப்போ இந்த கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் போலீஸ் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்குது. யாரு, நம்ம ஷான் இருக்காருல்ல டிடெக்டிவாக, அவர் தான் இந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனா கதைக்களம் நகர 2 பேர் தான் குற்றவாளிகளாக சந்தேகத்தின் பார்வையில கொண்டு வரப்படுறாங்க. அந்த 2 பேர் யாரு, இதுல உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கறதா படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, இது ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுடைய படம். அவரே தான் ப்ரொடியூசரு, டைரக்டர், மியூசிக் டைரக்டர். எல்லா வேலைகளையும் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாரு. பொதுவாக நார்மலா ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த சீனுக்கு பரபரப்பாக போய்கிட்டே இருக்கும். அது ஒரு செட் ஆஃப் பிலிம்ஸ். இவருடைய படங்கள் எல்லாமே நின்று நிதானமாக ரொம்ப ஒரு ரியல் லைஃப்ல ஒரு மர்டர் கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும். இந்த படமும் அதுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லை. அவ்வளவு சூப்பராகவே அவர் பண்ணியிருப்பார். படத்துல 2வது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க எல்லாரும். முக்கியமாக 2 பேர். ஒன்னு வந்து நம்ம ஹீரோவாக பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஜிம்மிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச ஷான் பென்னுடைய பெர்ஃபார்மன்ஸ். 2வது அந்த டேவ், அதாவது அந்த ஒரு அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கடைசியில காட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்த ஒரு பையனாக
அந்த டேவ்ங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச டிம் ராபின்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ். ரெண்டு பேரும் செமையா பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இந்த படத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாகத்தான் நம்ம ஹீரோவான அந்த ஜிம்மி கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச ஷான் பென் ஒரு பெஸ்ட் ஆக்டருக்காகவும், நம்ம டேவ் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச நம்ம டிம் ராபின்ஸ் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்காகவும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆஸ்காரும் சரி ஒரு கோல்டன் குளோபும் சரி இந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்க. உண்மையாக அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக நம்ம ஹீரோ அந்த ஷான் பென், யார் அந்த ஜிம்மி கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச நபர், தான் பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய துடிப்புகளும் சரி அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி வேற லெவல்ல இருக்கும். அந்த சீனை மிஸ் பண்ணிடாம பாருங்க. மூணாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. இந்த மிஸ்டிக் ரிவர் அப்படிங்கிற டைட்டிலே ஒரு ரிவரை பேஸ் பண்ணி வச்சதுதான். அது ஏன் நீங்க படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். அந்த ரிவருக்கு மேல ஒரு டபுள் பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு போகும். மேல இருந்து ஒரு ஏரியல் ஷாட் வச்சிருப்பாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த ஷாட்டே. ஏன்னா அந்த படம் போயிட்டு இருக்க ஒரு டோனுக்கும் அந்த ஷாட் டக்குன்னு நடுவுல உள்ள கிராஸ் ஆகிற அந்த ஒரு டோனும் சூப்பராக இருக்கும் படம் பார்க்கும்போது. அடல் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் கிடையாது. ஒரு 1-2 லிப்லாக் சீனை தவிர. அதனால நீங்க தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் போர்ட் மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.